வணக்கம். நான் வான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடக தமிழை பற்றி பார்க்கலாம். நாடக தமிழில் கிடா என்ற ஒரு திரைப்படம் கடந்த நிகழ்ச்சியிலும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இதை சொன்னால் தான் சரியாக வரும்ன்றதுனால தான் இந்த காட்சியும் அதை தொடர்ந்தே சொல்கிறேன் நான். இந்த காட்சியில் என்னென்னா, தீபாவளிக்கு அந்த கறி எடுக்க முடியாமல் காளி வெங்கட்ன்றவர் வந்து அந்த ஆடு எடுக்க போன இடத்துல அந்த ஆடு திருடு போய்விட்டதும் கடைசி நிமிஷத்தை அந்த ஊருக்குள்ளே அவருக்கு யாருமே ஆடு தரமாட்டாங்க. ஏன்னா அந்த முதலாளியை பகைச்சு கொண்டு அவருக்கு வீம்புக்காகவாவது நான் எதில் கடை போட்டு காட்டுறேன்டான்னு சண்டை போட்டு தான் போன நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன். அப்படி வரும்போது அவர் வழக்கமாக கறி எடுக்கிற ஆடு சப்ளை பண்ணுற ஆளுங்கிட்டலாம் போய் கேட்டால் அந்த முதலாளி மகனை பகைச்சிக்கிட்டு இவருக்கு ஆடு கொடுக்க எல்லோரும் வந்து தயங்குறாங்க. அவர் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க இன்றைக்கி, நாளைக்கு உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா நீ திருப்பி போய் உங்கள் கடையில் போய் உட்காந்துரும். அப்போ நாங்கள் என்ன பகைச்சிக்கவா? அவர் வந்து உனக்கு ஒரு ஆடு கூட தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கையை விரிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த பெரியவர் சொன்னேன் இல்லையா, செல்லையான்ற பெரியவர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவர்கிட்ட அந்த ஆடு வாங்குறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் போது தான் அந்த ஆடு கை காசு கொடுக்க போகும் நேரத்தில் அந்த ஆடு திருடு போய் விடுகிறது. விடிந்தால் தீபாவளி, எல்லாருக்கிட்டேயும் ஊரில் எல்லாருக்கிட்டேயும் புதுசாக கடை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அட்வான்ஸ் பணம் வாங்கியாச்சு. மீதி கறி கொடுக்கும்போது கொடுத்தா போதும்னு சொல்லி புது வியாபாரம் தொடங்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக பண்ணியாச்சு. இப்பொழுது அவங்களுக்கு எல்லாருக்கும் கறி கொடுத்தாகணும். இவங்க காட்டில் திருடு போன ஆடை தேடிட்டுருக்காங்க. ஊருக்குள்ளே ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் எல்லாம் போய் அந்த கறிக்கடைக்காரர் அந்த காளி வெங்கட்டோட வீட்டில் போய் எல்லாம் சத்தம் போடுறாங்க. அவங்க மனைவி கிட்ட, உங்கள் புருஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு வந்தானே, அவன் குடிக்கார பையன், அவனை நம்பி நாங்கள்லாம் காசு கொடுத்தோமே, இப்போ பாரு அவன் அது இன்னும் விடிஞ்சா தீபாவளி, இன்னும் 1 மணி நேரத்தில் தீபாவளி, நாங்கள்லாம் கறி சமைக்கணும், இன்னும் தரலையே, அவனை நம்பி நாங்கள் கொடுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீடேறி வந்து சண்டை போடும்போது அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப சிக்கலான ஒரு சூழலில் மிக அழகாக அந்த மனைவி வந்து அந்த பெண் வந்து அந்த சூழலை எவ்வளோ அழகாக சமாளிப்பதாக அந்த இயக்குனர் காட்டியிருக்காரு. என்னென்னா, தன்னுடைய கணவன் எந்த ஒரு மனிதன்கிட்ட சண்டை போட்டு சவால் விட்டு அவனுக்கு எதிராக நான் கடை வச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கறி கடையை தொடங்கணும்னு நினச்சி இந்த வேலையை பண்ணாரோ, இந்த அட்வான்ஸ் வாங்கி நல்ல முயற்சி தான் அது. அதுக்கு பண்ணாரோ அவர் வந்து நைட்டுக்கு அந்த ஆடு வாங்க போன இடத்துல அந்த ஆடு திருடு போயிடுச்சு. அந்த சந்தர்ப்பம் இதுக்கப்புறம் அவருக்கு யாருமே ஆடு தரமாட்டேங்கிறாங்க. அதனால் அவர் சமாளிக்க முடியாமல் அங்கே எங்கேயோ சுற்றிட்டுருக்காரு. அந்த திருடு போன ஆடை தேடி கொண்டு வந்தால் தான் உண்டு, வேறு வழி கிடையாதுன்னு. ஆனால் இந்த சூழல் அந்த மனைவி எப்படி அழகாக சமாளிக்கிறாங்கன்னா, யாருக்கு எதிராக கடை போடுவேன்னு தன் கணவர் சவால் விட்டாரோ அந்த முதலாளிக்கு, ஏன்னா அந்த முதலாளிக்கிட்ட அவர் வந்து நிறைய வருஷங்கள் தொடர்ந்து வேலையில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த முதலாளி கடை தொடங்கிறதுக்கு முதல்ல நின்ன போது தன்னுடைய ஆடை எடுத்து கொடுத்து அவருக்கு கூட துணையாக நின்று அந்த ஆடை சொல்லுவார், அந்த ஜில்லாலே என்ன மாதிரி ஆடு உரிக்க ஆள் கிடையாது அப்படின்னு அவர் விட்டுட்டு அந்த ஆடு சம்மந்தமான கறி வெட்டு சம்மந்தமான தொழில் எல்லாம் வந்து தெளிவாக நேர்த்தியாக செஞ்சு கொடுக்குற ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். அதனால அந்த அம்மா ஒரு நம்பிக்கை, ஒரு மனித இனத்துக்கான ஒரு நம்பிக்கை பாருங்கள் எப்படி துளிர் விடுதுன்னு. நம்ம அந்த பெரியவரையே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு அப்படின்றான். ஹலோ அப்படின்னோடனே யாருமா அப்படின்னு. நான் தான் அத்தா என்பது வந்து அப்பா என்ற சொல். அந்த அப்பா என்ற சொல்ல வந்து இஸ்லாமிய பெருமக்கள் மிக அழகாக பயன்படுத்துவாங்க அப்பா என்ற சொல்லுக்கு. அந்த அத்தா என்ற சொல் வந்து ராமாயணத்தில் சீதை அனுமனை பார்த்து சொல்கிறாள். நீ அந்த ஸ்ரீராம ஜெயம் சொன்னோன்னே அந்த சுந்தரகாண்டத்தில் தற்கொலை செய்து கொள்ள போகிற சீதை மீண்டு வந்து அப்போ அனுமன் கிட்ட சொல்வாள், என்னுடைய அத்தனே, என்னுடைய அம்மையே என்று அந்த அனுமனை சீதை சொல்வாள். அந்த அத்தன் என்ற சொல் மிக அழகான ஒரு தமிழ் சொல். அதை வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னும் அழகாக சில பகுதிகளில் அந்த அந்த அப்பாவுக்கு அத்தா என்ற சொல் தான் வந்து இன்னும் சொல்லாடலில் இருக்கிறது. மிக அழகான சொல்லை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள். அப்போது அத்தா, நான் தான் அத்தா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தன்னோட பெயரை சொன்னோன்னா, சொல்லு ஆத்தா அப்படின்வார். இவர் அத்தான்றாரு, அவர் ஆத்தான்றாரு. எப்படி இந்த எதிரெதிர் மனிதர்களுக்குள்ளும் ஒரு ஈரமும் ஒரு அன்பும் ஒரு கனிவும் பரிவும் இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது. யாரும் முழுவதுமாக யாருமே கெட்டு போவதில்லை. எல்லா மனிதருக்குள்ளும் கொஞ்சம் மனிதம் பாக்கி இருக்கிறது. அது மாதிரி அவருக்கு எந்த கோபமும் கிடையாது. அந்த மகன் தான் கோபத்துடுக்க பேசிடுவார் தவிர அவருக்கு எந்த கோபமும் கிடையாது. அப்போ சொல்லு அத்தா அப்படின்பாரு. அத்தா, எனக்கு வந்து இப்போ எனக்கு கறி வேணும் அத்தா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, அவங்களுக்கெல்லாம் கறி கொடுக்கணும். அப்படி அவருக்கு தெரியும்
தெரியும் தனக்கு தன் மகன்கிட்ட சவால் விட்டு தனக்கு எதிராக தானே அவன் கடையை விற்கிறதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு என்று அந்த பெரியவருக்கு மிக நன்றாக தெரியும். அப்படியாத்தா வேறு எதுவுமே கேட்க மாட்டார். அப்படியாத்தா உங்களுக்கு எவ்வளோ கறி வேணுமா அப்படின்னு கேட்பார். அவங்க சொல்லுவோம் இப்படி சுற்றி ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு 15 கிலோ தேவைப்படாதா அப்படின்றாங்க. சரி நான் கொடுத்து அனுப்புகிறேம்மா, காசெல்லாம் எதுவுமே கேட்கல, நான் கொடுத்து அனுப்புகிறேம்மா அப்படின்னுடுவார். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருக்கும் அந்த கறி வந்தவொடனே அந்த அந்த நமக்கு எப்படியும் கறி கிடைக்கும் என்ற ஒரு உறுதி கிடைச்சவொடனே அந்த கூட்டம் அவனை கண்டபடி வீட்டு வாசலின் முன் வந்து மனைவிடம் திட்டிக் கொண்டிருந்த கூட்டம் கலைந்து போய்விடுகிறது. இப்பேற்பட்ட ஒரு சிக்கலை பெண் மிக அழகாக கை கொண்டு மிக நேர்த்தியாக அதை சமாளித்த விதம், அதுக்கு கூட மனித பண்பும் மனித நேயமும் இழையோடுவதும் ஒரு விசுவாசமும் ஒரு நன்றியும் ஒருவருக்கொருவர் இதெல்லாம் விட முக்கியமானது. இப்போ நேர் எதிராக சித்தரிக்கு வெளி உலகத்தில் அப்படி இல்லவே இல்லை என்றாலும் சித்தரிப்பு அப்படி இருக்கிறது. அப்படி ஒருவருக்கொருவர் எதிராக சித்தரித்து கொள்ள இருக்கிற ஒரு மனிதர்கள் எல்லாம் எவ்வளோ அன்பு நிறைந்தவர்களாகவும் அன்பு வழி மனிதர்களாகவும் நன்றி ததும்பும் மனிதர்களாகவும் இருக்கிறார் என்பது அந்த காட்சி சொல்லும். மிக அழகான காட்சி அது. கிடா என்ற திரைப்படத்தில் சூப்பர் சீன்ஸ் என்றதில் இணையத்தில் இருக்குது, பாருங்கள். நன்றி.